அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம், என்ன ஸ்கீமை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வச்சிருக்காங்க இல்லையா, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் தீபாவளி பரிசு வழங்க தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீமை பற்றின முழுமையான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் மீதி இருக்க மொத்தம் டோட்டலாக 5 வகையான ரேஷன் அட்டை, அதில் 3 வகையான ரேஷன் அட்டைக்கு இந்த பரிசு தொகை கொடுக்க போவதாக தகவல் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு என்ன காரணத்திற்காக வழங்கப்பட மாட்டாது இந்த பொங்கல் பரிசும் தீபாவளி பரிசும், ஸோ இதுவுமே தெளிவாக பார்க்க போகிறோம். அதே போல் இதற்கான டோக்கன் இன்று முதல் வழங்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இதை பற்றின முழுமையான தகவலும் தொடர்ந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஸ்கீம் வீடியோஸு அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரெடியாகும் தீபாவளி பரிசு, தமிழக அரசின் மெகா திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்கமாக ரூபாய் 5000 வழங்கும் திட்டத்தில் தமிழக அரசு பொங்கலுக்கும் சேர்த்து கிடைக்கும் பரிசு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல தான் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி பரிசு. தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் மில்லியன் கணக்கான ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு முன்னதாக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்க போனஸ் வழங்க தமிழக அரசு தயாராகி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரைவில் வெளியாகும் அறிவிப்பு என்னன்னா, இந்த திட்டம் மக்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதையும் பண்டிகைகளை மகிழ்ச்சியானதாக முறையில் கொண்டாட உதவுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே இந்த அறிவிப்புக்காக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர். விரைவில் இதற்கான அறிவிப்பு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக காத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் மாநில அரசின் இந்த திட்டத்தில் விரைவாக செயல்பட்டு வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்திற்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் மதிப்பீடு, அதாவது தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தீபாவளிக்கு முன் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்று தெரிகிறது. இதற்காக பயனாளிகள் அனைவரும் காத்திருக்கின்றனர். நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு தொகை. முன்னதாக தனது சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் இந்த தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கிறது என்று கூறியிருந்தார். அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்படும் அறிவித்தார். அதே போல அதை தொடர்ந்து மத்திய அரசு சில அத்தியாவசிய பொருட்களுக்கு 2 அடுக்கு ஜிஎஸ்டியை அமல்படுத்தியது. இந்த பின்னணியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதன் சொந்த மாவட்டத்தில் பண நிவாரணம் வழங்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றிருக்குங்க. மீண்டும் ரொக்க பரிசாக தமிழக மக்களுக்கு என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு சிறப்பு தொகுப்புகளை தமிழக அரசு வழங்குகிறது.
இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பின் ஒரு பகுதியாக அரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி, வேஷ்டி மற்றும் புடவைகளை மாநில அரசு விநியோகித்தது. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பண உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் விவாதம் எழுந்தது. எனவே இந்த முறை நிதி உதவி வழங்க அரசு ஆலோசித்து வருகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. எல்லாருக்குமே கிடைக்குமா, அதாவது 5 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் கிடைக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கிறாங்க. அதற்கான அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை என்றாலும் தீபாவளியுடன் இணைந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் விரைவில் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்ற விவாதம் உள்ளது. இந்த பண உதவி மற்றும் சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும், சில கார்டுகள் அடையாளத்திற்காக வைத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் தரப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததா கடைசியா இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டதால் தீபாவளி பண்டிகைக்கு முன் தமிழ்நாட்டில் உள்ள மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய வரமாக இருக்கும். தீபாவளி பண்டிகையையும் பொங்கல் பண்டிகையையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். இதற்கான எதிர்பார்ப்புகள் வலுவாகின்றன அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்கீம் அப்டேட் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய இன்னும் ஒரு சில தினங்கள்ல இதற்கான டோக்கனும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.